Dear students, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி லெசன்ல நம்ம பார்க்குற டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதில் ஒரு ஆட்டத்தினுடைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கு பாரு, தி ஆட்டம் இஸ் மேடப் ஆஃப் எ நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 டைப்ஸாக இருக்குது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், வெரி ப்ரிலிமினரியாக. அதை தான் நம்ம இப்போ இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அதான் அந்த டாபிக். இது கீழே ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் பார்க்கும்போது ஆட்டத்தினுடைய சென்டரில் தான் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்கும், நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஆட்டத்தினுடைய கான்செப்ட்ஸை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸை இப்போ ட்ரா பண்ணுறேன். ஓகே, அந்த ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸில் மெயின் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் 2 தான் இருக்கு. ஒன்று புரோட்டான், இன்னொன்று வந்து நியூட்ரான். ஓகே, யூஸ்வலாக ஒரு ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ உனக்கு கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் அப்படின்றது வந்து ரெட்டில் போட்டிருக்காங்க, நியூட்ரான்ஸ் அப்படின்றத வந்து க்ரீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ரைட், இப்போ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. இப்போது யூஸ்வலாக ஆட்டத்தினுடைய சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸில் இந்த 2 பார்ட்டிகளும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து நியூக்ளியான்ஸ்னு பேர். புரோட்டானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் இல்லை, தட் இஸ் நியூட்ரல். ஓகே ரைட். இப்போ ஒவ்வொரு ஆட்டத்திலையும் இந்த கான்செப்ட்ஸ் வந்து மாறாமல் இருக்கும். எந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயம் வந்து மாறாது. ஓகே ரைட். இப்போ இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அடுத்தது நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கோர் நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் பாத் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்குலர் பாத் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்டு பாத் ஆஃப் an எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து சென்று வரக்கூடிய பாதை, அது பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு பேர். இந்த ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி மூவ் ஆகிட்டே இருக்கும், கிளவுட்ஸ் மாதிரி. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு, செகண்ட் ஆர்பிட்டு, நெக்ஸ்ட் இருக்கிறது செகண்ட் ஆர்பிட்டு. அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லோ கலர் டாட் போட்டிருக்கிறது தான் எலக்ட்ரான்ஸு. எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு ஆட்டத்தில் எத்தனை சப்அட்டாமிக் பார்ட்டிகல் ப்ரிலிமினரியாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நாம் வந்து காமிச்சிருக்கோம். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, புரோட்டானுக்கு உண்டான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றத அங்கே போட்டிருக்கோம், P+. நியூட்ரானுக்கு உண்டான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்மால் n. ஓகே, அடுத்தது எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு உண்டான அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E-. கிளியர்? ரைட். ஸோ இப்போ இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத டேப்லர் காலத்திலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் சொன்னது ஃபுல்லாகவே அந்த டேப்லர் காலத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக P+ அப்படின்னு சொல்லுவோம். பட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது H அப்படின்னு சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. எலக்ட்ரானுக்கு உண்டான சிம்பிள் பாருங்கள், -1 E0. இதில் -1 அப்படின்றது வந்து சார்ஜு. ஓகே, ஸோ அதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
இந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்குன்னா இ இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்மால் இ தான் போடணும், கேபிட்டல் இ போடக்கூடாது. எலக்ட்ரானுக்கு உண்டான டினோஷன் வந்து ஸ்மால் இ. அந்த ஸ்மால் இனுடைய ப்ரிஃபிக்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 இல்லையா? அது வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே எலக்ட்ரானுடைய அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து 0 அப்படின்றது இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் எலக்ட்ரானை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய ஒரு டினோஷன். அதே போல் புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக P+ அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகே, ஆட்டமாக இருக்கும்போது. பட் ரியாக்ஷனில் புரோட்டான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹெச்னுடைய அதனுடைய புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை எப்படி எழுதணும்னு பாருங்க. ஸோ இதில் வந்து ஹெச்னுடைய ப்ரெஃபிக்ஸில், அடுத்தது ஹெச்னுடைய சஃபிக்ஸில். இப்போ ஹெச்னுடைய சஃபிக்ஸில் சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன போட்டிருக்கேன்னா தட் இஸ் +1. ஓகே, அதே ப்ரெஃபிக்ஸில் வந்து பார்க்கும்போது 1 அப்படின்னு அதையும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நியூட்ரான். நியூட்ரான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள், 0n1. ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எலக்ட்ரானு, புரோட்டானு, அடுத்தது வந்து நியூட்ரான், இந்த மூணுத்துக்கு உண்டான அந்த டினோஷன் சிம்பிள் வெரி சென்சிட்டிவாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து எலக்ட்ரானிக் சார்ஜ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அதை கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து -1, புரோட்டானுக்கு +1, நியூட்ரானுக்கு வந்து நோ சார்ஜ். ஓகே, ஸோ இதனுடைய மாஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுல மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னு சொன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு அர்த்தம். ஏனா அட்டாமிக், எம்னா மாஸ், யூனா யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்ரிவேட்டடா AMU அப்படின்னு சொல்றோம். சுருங்கிய சொல்ல AMU அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து 1/1837 AMU அப்படின்னு அர்த்தம். புரோட்டானுக்குலாம் வந்து 1 AMU, நியூட்ரானுக்கும் அதே மாதிரி. இதில் வந்து மாஸ் இன் கிராம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஓகே, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானுடைய அந்த மாஸ் வந்து AMUல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/1837 அப்படின்னா 1837ல 1 பார்ட் தான் எலக்ட்ரானுடைய மாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மீது எல்லாமே 1 தான் இருக்கு. இதுல கிராம்ல பார்க்கும்போது எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻28 கிராம்ஸ் அப்படின்னு பேரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராம கிலோகிராமா மாற்றும் போது நம்ம சம்லாம் வரும்போது அதில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் கிராம் ஜி. மற்றபடி புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சேம் வேல்யூ 1.6 × 10⁻24 கிராம் அப்படின்றதான் இந்த இடத்துல. எதுக்கு? புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்துக்கும். எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து 9.1 × 10⁻28 கிராம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல யாருடைய மாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூணுமே இருக்கு இல்லையா? இதுல 9.1 வச்சு நம்ம சொல்லக்கூடாது. 10 பவர்ல இருக்கு பாருங்க வேல்யூ, அதை வச்சு நம்ம சொல்லணும். சரிங்களா? 10 பவர் வேல்யூ வந்து அதிகமாக ஓகே, 10⁻28 -28 இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா பவர்னுடைய வேல்யூஸ் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் புரோட்டானுடைய மாஸ், நியூட்ரானுடைய மாஸ் ரெண்டுத்தையும் நல்லா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து சம்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதனுடைய கண்டினியூஷனாக என்ன டாபிக் இருக்கோ நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அதில் என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு உண்டான டெஃபினேஷன், ஆர்பிட்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன், அது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் உனக்கு போட்டிருக்கேன். சென்டரில் இருக்கிற அந்த கோர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ். ஓகே, இது ஆட்டம். ஆட்டத்தினுடைய சென்டரில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சர்க்குலர் பாத்துக்கு பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு பேர்.
ஆர்பிட் அப்படின்னு சொன்னா it is a path of an electron. அடுத்தது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் நியூக்ளியஸ்ல இருக்குன்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சென்ட்ரல்ல நியூக்ளியஸ்ல இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு கூட ஒரு பேர் வச்சிருக்காங்க. நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் கம்பைன்லி கால்டு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு ஆட்டத்துக்கு உண்டான மாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய மாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இதுல வேற என்னென்னலாம் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இப்போ ப்ரிலிமினரியா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதை தாண்டி வேற என்ன இருக்கலாம் அப்படின்றது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு உண்டான டெஃபினேஷன். The proton and neutrons collectively called nucleons are found in the nucleus of an atom. Okay, second, orbit. Orbit is defined as the path by which electron revolve around the nucleus. அதை நம்ம பார்த்துருக்கோம். டெஃபினேஷன் சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன இதுல வேற ஏதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதுல வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ஆக்சுவலி என்னன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் அது இல்லாம மற்ற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆர்பிட்ஸுக்கு உண்டான ஒரு சின்ன டெஃபினேஷன் தான் இந்த இடத்துல நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த லெட்டர் வந்து தி நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். அதுல டீன்றது வந்து மிஸ் ஆயிருக்கு. அதான் போட்டிருக்கு. இதுல பாருங்க, ஆர்பிட் defined as the path by which electron revolves around the nucleus அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இப்போ நியூக்ளியஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆர்பிட் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதர் தேன் subatomic particle, I mean preliminary subatomic particle, other than preliminary subatomic particles அப்படின்னு சொன்னா mesons, neutrino, antineutrino, positrons இவங்க எல்லாருமே வந்து subatomic particles தான். இவங்களும் ஆட்டத்தில் இருக்கிறவங்க தான். சரிங்களா, இதாங்க இருக்க டாபிக். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆட்டத்துக்குமே அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுமே உண்டு. ஒரு ஆட்டத்தினுடைய கேரக்டர் எதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு ஆட்டத்தினுடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அது எல்லாத்தையும் இப்போ நம்ம இங்கே ரொம்ப டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டு அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதே மாதிரி மாஸ் நம்பர் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறேன். இல்லை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அதை பற்றியும் ஹீலியம் ஆட்டம் அதை பற்றியும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதில் அட்டாமிக் நம்பர் அப்படின்றதுனா என்ன டெஃபினேஷன், அதுக்குண்டான சிம்பிள் என்ன, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன, அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆட்டத்தை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எப்பயுமே அட்டாமிக் நம்பரை வந்து எங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆட்டத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகே, ரைட். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்ற அந்த அட்டாமிக் நம்பர் 1 தானே. ஸோ அப்போ அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1 புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 1 எலக்ட்ரான் இருக்கு, 1 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து அட்டாமிக் நம்பருக்கு டெஃபினேஷன். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஏன்னா ஆட்டம் இட் இஸ் கால்ட் அஸ் ஏ அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டான் தான் இருக்கு. ரைட். ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து அட்டாமிக் நம்பர். இப்போ ஹீலியம் ஆட்டத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 2. அப்போ அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னு சொன்னா அதை எப்பயுமே என்ன பண்ணணும், ஆட்டத்தினுடைய இன்ஃப்ரண்ட்ல, அதாவது ப்ரிஃபிக்ஸில் சப்ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதில் 2 அப்படின்னு சொன்னால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 புரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா. அட்டாமிக் நம்பர் என்ன நம்பரோ அதை வச்சு தான் இந்த கான்செப்ட். 2 எலக்ட்ரான் அண்ட் 2 புரோட்டான்ஸ் present in a helium atom. ஸோ அதை நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பாருங்க, 2 எலக்ட்ரான்ஸு அண்ட் 2 புரோட்டான்ஸ். ஓகே, ரைட்.
ஸோ இதான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 ஆட்டத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஆட்டத்துக்கும் இதே மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான டினோஷன் என்ன, எப்படி அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட். அட்டாமிக் நம்பரை அட்டாமிக் நம்பர்னு ஃபுல்லாகவும் எழுதலாம், அதுக்கு பதிலாக சிம்பிள் இசட் அப்படின்னு போட்டாலே சரியானது தான். ஓகே சரி, ஒரு ஆட்டத்தில் இருக்கிற அட்டாமிக் நம்பர், ஒரு ஆட்டத்துக்கு உண்டான அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் is here equal to number of electrons. அப்போ atomic number அப்படின்னு சொன்னாலே number of protons and number of neutrons க்கு equal. Okay, right. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்ன இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, மாஸ் நம்பர். ஓகே ரைட். இப்போ இந்த மாஸ் நம்பரை நம்ம என்ன இங்கே சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதனுடைய சிம்பிள் வந்து ஏ. நல்லா புரிஞ்சுக்கோ, அட்டாமிக் நம்பருக்கு வந்து இசட், மாஸ் நம்பருக்கு வந்து ஏ சிம்பிள். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, மாஸ் நம்பர், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் மாஸ் நம்பர் உண்டு. ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பரை நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ அடுத்தது என்ன இங்க அப்படின்னு பார்க்கும்போது as a proton and a neutron have the same mass. நம்ம தான் முன்னாடி பார்த்தோம் டெப்லர் காலத்துல புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரே மாஸ் தான். ஓகே, தி மாஸ் ஆஃப் பர்டிகுலர் ஆட்டம் depends on the total number of protons and neutrons present. அப்போ ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. த மாஸ் ஆஃப் பர்டிகுலர் ஆட்டம் டிபெண்ட்ஸ் ஆன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பிரசன்ட். எவ்வளவு ப்ரோட்டான்ஸ் இருக்கு எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு அந்த நம்பர்னுடைய டோட்டல் தான் ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பர். இப்போ அது கீழே பாருங்க, திஸ் நம்பர் இஸ் கால்ட் as மாஸ் நம்பர் ஆர் நியூக்ளியான் நம்பர் given the symbol A. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல், த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இட் இஸ் கால்ட் as a மாஸ் நம்பர். ஓகே, சிம்பிள் வந்து என்ன, ஏ. நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மாஸ் நம்பருக்கு வந்து நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ரைட். இப்போ மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். பிளஸ் தானே இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான், தட் இஸ் மாஸ் நம்பர் இஸ் ஹியர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை நம்ம அப்படியே வச்சு ஈக்குவலுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஹியர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு உண்டான டினோஷன் தான் இங்கே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். மாஸ் நம்பரை ஏன்னு சொல்றாங்க. இந்த மாஸ் நம்பருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு பேரு. பாருங்க, ஃபார் எனி எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் ஷோன் ஆஸ் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் மாஸ் நம்பர் ஆஸ் ஷோன் ஆஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா கீழே, சூப்பர்ஸ்கிரிப்ட்னா மேலே. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜென்ரலா எக்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட், எக்ஸ்ன்னு எலிமெண்ட் இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இசட் அப்படின்றது வந்து அட்டாமிக் நம்பர், அதை நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ட்ல தான் போடணும். ஏ அப்படின்றது வந்து மாஸ் நம்பர், அதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இசட்ன்றது வந்து அட்டாமிக் நம்பர், ஏ இட் இஸ் கால்ட் as a மாஸ் நம்பர். ஏ வந்து மாஸ் நம்பர். ஓகே, இசட் வந்து அட்டாமிக் நம்பர், ஏ இட் இஸ் கால்ட் as a மாஸ் நம்பர். ஏ வந்து மாஸ் நம்பர். கிளியர்? ஓகே, ஸோ நடுவில் இருக்கிற அந்த எக்ஸ் என்ன சார், அது எக்ஸ் என்பது வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டம், எனி ஆட்டம். The mass number element and its atomic number gives the number of neutron present in one atom of the element. Okay, so அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் அண்ட் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் gives the number of neutrons present in one atom of element.
இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஏ டினோஷன், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இசட். ஓகேவா? ஏ வந்து மாஸ் நம்பர், இதுல வந்து இசட் அப்படின்றது வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். நவ் ஒன்லி வி ஹாவ் அ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல மெக்னீஷியம் உனக்கு கொடுத்துருக்காங்க, எம்ஜி அப்படின்னு சொன்னா மெக்னீஷியம். அதில் 12ன்றது வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏ அட்டாமிக் நம்பர் 12. 24 அப்படின்னு இருக்கு இல்லையா பவர்ல, அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? அப்போ மெக்னீஷியம் அப்படின்ற அந்த ஆட்டத்துல அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்றது தெரியுது, மாஸ் நம்பர் என்னன்னு தெரியுது. ஸோ அதுல இருந்து நீ என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ பார்ப்போம் அந்த கால்குலேஷன் என்ன அப்படின்றத இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. இப்போ பாருங்க, அட்டாமிக் நம்பர் வந்து அதாவது ஜென்ரலா மெக்னீஷியத்துல வந்து ஏன்றது வந்து என்ன, மாஸ் நம்பர் இல்லையா? ரைட், ஏன்றது மாஸ் நம்பர் 24. இதுல இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், அது வந்து 12. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். n is here equal to 24 minus 12 is here equal to, மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது உங்களுக்கு, ஜஸ்ட் 12 வருது இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ மெக்னீஷியத்தில் இருக்கிற நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 12 அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ரைட். அப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அட்டாமிக் நம்பரை வச்சு சொல்லணும். புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்கு, 12 புரோட்டான்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அட்டாமிக் நம்பர்ல என்ன நம்பரோ அதுதான் எலக்ட்ரான்ஸும், அதுதான் புரோட்டான்ஸும். 12 புரோட்டான்ஸ் இருக்கு. சரி, நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு இதுல அப்படின்னு பார்க்கும்போது 12 நியூட்ரான்ஸ் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க எக்ஸாம்ல. ஸோ தெளிவா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த மாஸ் நம்பர் 24 அப்படின்றது வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போதான் நான் உங்களுக்கு வந்து இங்க ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் கால்டு மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் மாஸ் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ 12 + 12, அதாவது புரோட்டானும் மெக்னீஷியத்துக்கு வந்து 12 தான். அதே மெக்னீஷியத்துக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு, 12. சரிங்களா? அப்போ 12 + 12 டோட்டலாக சேர்த்திங்கன்னா 24. இந்த 24ன்றது வந்து என்ன, மாஸ் நம்பர் ஆஃப் மெக்னீஷியம். மேலே பவரில் போட்டிருக்கோம் இல்லையா? அதாவது அது பேர் பவர்னு படிக்கக்கூடாது, என்ன படிக்கணும், அதை சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லணும். மெக்னீஷியத்தினுடைய சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற 24ன்றது வந்து என்ன, மாஸ் நம்பர். அதுக்கு உண்டான டினோஷன் வந்து என்ன, ஏ. அது எப்படி நம்ம செக் பண்றதுன்றதை இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போறது நெக்ஸ்ட் ஒன். இது வந்து டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். பாருங்க, ஏஎல் கேபிட்டல் ஏ போடணும், ஸ்மால் எல் போடணும். அதான் அலுமினியம்னு பேரு. இதுல 27 அப்படின்றது வந்து எங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் 27. அப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாலே அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் நம்பர். ஓகேவா? 27. சரி, இதுல சப்ஸ்கிரிப்ட்ல வந்து 13 அப்படின்னு போடுறோம் இல்லையா? இது வந்து அட்டாமிக் நம்பர். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பேஸா வச்சு முதல்ல என்னென்னலாம் இந்த இடத்துல தெரியும் அப்படின்றத நம்ம முதல்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, முதல்ல ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறது பெஸ்ட் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா இதை நம்ம இப்போதான் எழுதி காமிச்சோம் இல்லையா? தட் இஸ் அ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், ஏ மைனஸ் இசட். அலுமினியத்தினுடைய மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இல்லையா? அலுமினியத்துக்கு மாஸ் நம்பர் 27, அட்டாமிக் நம்பர் வந்து 13. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து 27ல இருந்து 13 சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1.5 ஆக்சுவலி இது வந்து ராங் 1.5 இல்லை. ஓகே, ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 14 வரணும் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ரப் பண்ணிடுறேன், ரப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் மாத்துறேன். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃப்ரம் அலுமினியம் இஸ் ஹியர் ஈக்குவல் டு 14 அப்படின்றது இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், ஓகே. ஸோ அதை ரேஸ் பண்ணிட்டு 14 அப்படின்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஸோ அலுமினியத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 14 நியூட்ரான்ஸ். சரிங்களா? ரைட், எப்பயுமே எழுதும்போது கேபிட்டல் ஏ போடணும், ஸ்மால் ஏல் வரணும். இதுதான் அலுமினியம். ரெண்டுமே ஸ்மால் லெட்டர் வரக்கூடாது. ஓகே, ரெண்டுமே கேப்ஸும் வரக்கூடாது. ரைட், இது மாதிரி ஒவ்வொரு சம்மா நாம வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஓகே, இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அலுமினியத்தில் அப்படின்னு பார்க்கும்போது 13. ஏன்னா அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 புரோட்டான்ஸ் இருக்கு. 13 புரோட்டான்ஸ் இருக்கு. ரைட், எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 14 நியூட்ரான்ஸ் இருக்கு. ரைட், இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அலுமினியத்தினுடைய நியூக்ளியஸ், அதுல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் மட்டும்தானே இருக்கும். அப்போ புரோட்டான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 13 இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 14 இருக்கும். யாருக்கு? அலுமினியத்துக்கு. கிளியர்? இப்போ புரோட்டானுடைய சார்ஜை வந்து பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இப்போ நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 தான் இந்த இடத்துல இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 27 வருதா? ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது சரி. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 27 மாஸ் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால ரொம்ப ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 3 அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிராஸ் செக்கும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸினுடைய மாஸ் நம்பர் 31, அட்டாமிக் நம்பர் 15. எப்பயும் போல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா A - Z ஃபார்முலா. இதுல அட்டாமிக் நம்பர் அப்படின்றது வந்து 15, ஏன்றது மாஸ் நம்பர் 31. இப்போ நியூட்ரான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா A - Z. ஓகே, A - Z. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 31 - 15. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் இந்த இடத்துல 16. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எங்க இருக்கு? பாஸ்பரஸ்ல 16 வந்திருக்கு. சொல்ல புரியுதுங்களா? இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அது அடுத்தபடியா நம்ம வந்து ஆஸ்மியம், ஓஎஸ் அப்படின்னா ஆஸ்மியம், சிஆர் அப்படின்னு சொன்னா குரோமியம். ஓகேவா? ஸோ அதை நான் அந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஓஎஸ் அப்படின்னா ஆஸ்மியம், இது ஒரு எலிமெண்ட். இது சிஆர் அப்படின்னு சொன்னா குரோமியம். ஓகே, சிஆர் வந்து குரோமியம். அதே மாதிரி மற்றதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பி அப்படின்னு சொன்னா அது வந்து பாஸ்பரஸ். ஏஎல் அப்படின்னு சொல்லும்போது அலுமினியம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்கு, நியூட்ரான்ஸ் எத்தனை அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? ரைட், அதே மாதிரி ப்ராப்ளம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் whose mass number 39, a number of neutrons 20. இப்போ ஏன்றது வந்து மாஸ் நம்பர், நான் இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பர் வந்து 39 கொடுத்துருக்கிறது, இதுதான் கிவன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அட்டாமிக் நம்பர் தான் கேட்குறாங்க. அடுத்தது நேம் என்ன அப்படின்றதையும் கேட்குறாங்க. நேம் ஆஃப் த எலிமெண்ட் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க இல்லையா? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றது வந்து சாதாரண ஒரு விஷயம். ரைட், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் என்ன அட்டாமிக் நம்பர் தான். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டிருக்கேன். இது ஆட்டத்தை நான் ரெப்ரசன்ட் பண்ணுற வே இது. ஆட்டத்தினுடைய சென்டர் கோர் வந்து நியூக்ளியஸ், அதில் தான் புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, நிறைய தடவை நம்ம எழுதிட்டோம். இதில் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸில் நியூட்ரானுடைய வேல்யூ வந்து 20 அப்படின்றத வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா?
நியூட்ரான்ஸுடைய வேல்யூ வந்து எவ்வளவு 20 கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ப்ரோட்டான்ஸை கால்குலேட் பண்ணணும். சரி, ப்ரோட்டான்ஸை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது? ஓகே, ஏன்னா ப்ரோட்டான்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர். ரைட், ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட் இதுதான். சரி, இப்போ வந்து ப்ரோட்டான்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே நான் ஒரு ஃபார்முலா வேற சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் விச் இஸ், இப்போ ஏன்னா மாஸ் நம்பர் அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா. அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ நமக்கு தேவை புரோட்டானுடைய நம்பர் தான் வேணும் இல்லையா. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை எழுதிப்போம். மாஸ் நம்பர் வந்து 39 போட்டாச்சு. புரோட்டான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நியூட்ரானுடைய வேல்யூ வந்து 20. இப்போ புரோட்டான் பி பிளஸ் இருக்கு இல்லையா, அது அங்கேயே இருக்கட்டும். ப்ளஸ்ல இருக்கிற அந்த 20யை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா. அதை பேஸ் பண்ணி பி பிளஸ் இஸ் ஹியர் ஈக்குவல் டு 39 மைனஸ் 20. இப்போ இதுக்கு உண்டான இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இல்லையா. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு, 39 மைனஸ் 20 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. 39 மைனஸ் 20. அப்போ 39 மைனஸ் 20 அப்படின்றது வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 19. இந்த 19 அப்படின்றது வந்து புரோட்டானுடைய நம்பர். ஓகேவா, எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்ற ஆட்டத்துக்கு. சரி, எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னவோ அதே தான் எலக்ட்ரான்ஸும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னவோ அதே தான் எலக்ட்ரான்ஸும். கிளியர். அப்போ எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கும்போது 19 எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானுடைய நம்பர் புரோட்டானுடைய நம்பர், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா. ரைட், இப்போ அந்த அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இசட். கிளியர், இசட் அப்படின்றத நம்ம அட்டாமிக் நம்பருக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு போகலாம். என்ன இங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் ஃபர்ஸ்ட் இசட் அட்டாமிக் நம்பர் இந்த இடத்துல எவ்வளவு 19. ரைட், நேம் ஆஃப் த எலிமெண்ட் 19 அப்படின்னு சொன்னாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அட்டாமிக் நம்பர் 19 அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் பொட்டாசியம். ஓகே, அட்டாமிக் நம்பர் 19 அப்படின்னு சொன்னாலே பொட்டாசியம் எலிமெண்ட். அதுக்கு உண்டான சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே, கேபிட்டல் கே. ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் 39, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 20 அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு எலிமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏ பொட்டாசியம். பொட்டாசியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 19. கிளியர். ஸோ இதான் இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு வந்து நிறையா கேட்பாங்க. ரைட், ரொம்ப ஈஸியாக இது புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வரக்கூடிய டாபிக்ஸில் நம்ம இன்னும் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த கிளாஸில் கூட நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணது. ஓகே, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரைட், இதுக்கப்புறம் ஃபர்தராக வரக்கூடிய டாபிக்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளியர். அடுத்த கிளாஸில் நம்ம அதை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.